ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, வசியத்திற்காக பிரயோகப்படுத்தக்கூடிய மோகினி ஏவல் பாதிப்புல இருந்து விடுபடக்கூடிய கழுப்பு கழிக்கிற முறை. இதை எப்படி பண்ணுறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மோகினி ஏவல் பிரயோகத்தை வந்து இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பிரயோகப்படுத்துவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் இந்த ஆண் பெண் வசியத்திற்காக வந்து இந்த ஏவல் மூலியமாக பிரயோகப்படுத்துவாங்க. இது ஏவல் மூலியமா பிரயோகப்படுத்தி அவங்களுடைய தேவைகளுக்காக வந்து வசப்படுத்தணும் ஒருத்தங்கள அப்படிங்கிற நோக்கத்துக்காக பிரயோகப்படுத்துவாங்க. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதனால் வந்து பலவிதமான உடல் உபாதைகள் முதல் பலவிதமான பிரச்சனைகளை வந்து இது வந்து கொடுக்குறக்கு ஆரம்பிக்கும். இது வந்து அவங்களுக்கு வந்து இது தெரியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில மாந்திரிகள் வந்து இதை பற்றி சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு காசு வந்தா போதும் அப்படிங்கிற மாரி காசை வாங்கிட்டு என்ன தேவைன்னு செஞ்சு கொடுத்துட்டு போயிருவாங்க. இப்போ இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சம்மந்தப்பட்ட இந்த மோகினி ஏவலை வந்து போட்ட நபர் வந்து என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து உடல் ரீதியாகவும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சு, ரொம்பவுமே வந்து இக்கட்டான நிலைமைக்கு போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த கழுப்பு கழிக்கிற முறையை வந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால், இதிலேருந்து மிக விரைவில் வந்து விடுபட்டு வந்துடுவாங்க. 2வது அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த வசியக்கட்டும் உடஞ்சிரும். சரிங்களா? அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன் தரக்கூடியது. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாளன்னைக்கு இது வந்து செய்யணும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேய்பிறை வியாழக்கிழமை, தேய்பிறை ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்கள் செய்யலாம். நல்ல ஒரு அற்புதமான பலன் கொடுக்கும். இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும். சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் அந்த ஒற்றை பனை மரம் எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஊருக்கு வெளியே வந்து எதனாவது ஒற்றை பனை மரம் இருக்கும். அந்த ஒற்றை பனை மரத்துக்கு அடியில் வந்து பீடம் அமைக்கணும். அதாவது தலவாழை இலை விரிச்சு, அதற்கு மேலே வந்து சுடலை சாம்பல் கொட்டி பரப்பி, நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும். இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிட்டா, அந்த எந்திரத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு சுத்தமான வெண் பூசணிக்காய் ஒன்று வச்சுக்கணும். சுத்தமான வெண் பூசணிக்காய் ஒன்று வச்சு, முறையாக அதற்கு உண்டான படையலெல்லாம் போட்டுட்டு, வேப்பெண்ணெய் தீபம், சரிங்களா? 3 வேப்பெண்ணெய் தீபம் வந்து முக்கோண வடிவில் ஏற்றிக்கிறீங்க. 3 வேப்பெண்ணெய் தீபம் முக்கோண வடிவில் ஏற்றி முறையாக அதற்கு உண்டான படையலெல்லாம் போட்டுடணும். படையலெல்லாம் போட்டுட்டு, இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1008 உரு உச்சாடனம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி 1008 உரு உச்சாடனம் கொடுத்து, அந்த பூசணிக்காயை எடுத்துகிட்டு வந்து சம்மந்தப்பட்ட நபர் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த பாதிக்கப்பட்ட நபர், இந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்ட நபரை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தெற்கு முகமாக அமர வச்சு இடமிருந்து வலமாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 21 சுற்று சுற்றுறீங்க. இடமிருந்து வலமாக 21 சுற்று சுற்றணும். அந்த சுற்றும் போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பூசணிக்காய்க்கு மேலே வந்து எதனாவது ஒரு சூடம் அந்த மாதிரி நீங்கள் ஏற்றிக்கணும். அதே மாதிரி அந்த 21 சுற்றி முடிக்கிற வரைக்கும் அந்த சூடமானது அணைஞ்சிடக்கூடாது. உங்கள் கூட வந்து யாராவது ஒருத்தங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் மந்திர உச்சாரணம் சொல்லிக்கிட்டே சுற்றணும். அவர் கூட இருக்கிற நபரை வந்து அந்த சூடம் அணையாத மாதிரி அவங்க அடுத்தடுத்த சூடத்தை வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அந்த மாதிரி 21 சுற்றி அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த முச்சந்தியில் வந்து எதனாவது ஒரு ஓரமாக வந்து உடைக்கலாம். இன்னும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலங்கிணத்துல கொண்டுட்டு போய் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன். அது அப்படியே சுத்தமாக போயிடும். இவங்கள விட்டு விலகி போயிடும். முச்சந்திலேயே வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலர் உடைச்சிட்டு வந்துடுறாங்க. அப்போ இவங்க இந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து திருப்பி என்றாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது அந்த வழியாக போகிற மாதிரியான சூழ்நிலை வந்ததுன்னா, மீண்டும் அதை வந்து எரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதை வந்து தொழில் படித்தவங்க கட்டு போட்டு இது பண்ணுவாங்க. சரிங்களா? கட்டு போட்டு விட்டுட்டாங்கன்னா அது மீண்டும் வராது. அப்படி கட்டு போட தெரியாதவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, பாலங்கிணத்துல கொண்டுட்டு போய் இதை வந்து வீசிட்டு வந்துடலாம். வீசிட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பி பார்க்காம வந்துட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே போயிடக்கூடாது. இல்லை கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வீட்டில் போய் உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள், உங்களோட குருமார்கள், மகான்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்னதாக ஒரு பூஜை மாதிரி செஞ்சு நீங்கள் இந்த இது முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் சரி விலகி போயிடும். இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான பலன். சரிங்களா? கை மேலே நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லி சித்திரவதை நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.